இன்னைக்கு காலையில் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதின புத்தகம் கடலும் கிழவனும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சதாம் ஹுசைன் அவரை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வாசிக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கி வாசித்த புத்தகம் அது அப்படின்னு ஒரு தகவல் அப்போ ரொம்ப பரவலாக பரவுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அந்த எர்னஸ்டோ ஹெமிங்வேயோட அந்த புத்தகம் ரொம்ப பிரபலமாச்சு. அது ஒரு 80 வயசு கிழவன். அந்த கிழவன் டெய்லி தினசரி போய் கடலில் மீன் பிடிக்க போகிறான். அவன் கூட ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு போகிறான். ஒரு 84 நாள் போவான். வீசின கையும் வெறும் கையுமா கரைக்கு வருவான். எல்லாரும் கிண்டல் அடித்தாங்க. கூட போனால் அந்த பையனை கூட போகாதன்னு சொன்னாங்க. அவனும் சரின்னு கேட்டான். ஆனால் இந்த கிழவனுக்கு மட்டும் என்னன்னு தெரியல, கடலுக்கு போகணும், மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். அந்த 84வது நாள் கடலுக்குள்ளே போகிறான். ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரியான ஒரு மீன் சிக்கிச்சு. அந்த மீனை குத்தி இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வர்றப்போ ரொம்ப பெரும் போராட்டம். காற்று வேறு திசையில் அடிக்குது. பாய்மரம் சரியாக போகலை. ஆனாலுமே இழுத்துட்டு அந்த படகோட அதை கீழே விட்டுறக்கூடாதுங்கிற வைராக்கியத்தோடு இழுத்துட்டு வரான். அந்த மீன் துள்ளுது. அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்டேஜில் ஒரு நாள் கழித்து துடுப்பை வெட்டி கூர்மையாக ஒரு ஈட்டி மாதிரி செஞ்சு அந்த மீனை குத்திடுறான். குத்துனா என்னாச்சுன்னா, அதுக்குள்ளே இருந்த ரத்தமெல்லாம் சுற்றி இருந்த சுறா மாதிரியான பெரிய மீன்களெல்லாம் அதை திங்க வந்துடுது. இப்போ அதுவும் போராட்டம். அந்த பெரிய மீன்கள்கிட்ட இருந்து அந்த தான் பிடிச்ச மீனையும் காப்பாற்றணும், பெரிய மீன்களை துரத்தியும் விடணும். அப்படி ஒரு 5-6 சுறாக்களை குத்தி கொண்டுறான். அந்த மீனோட வர்றான், கரையில் விழுறான். அதோட அந்த கதை முடிஞ்சது. அவன் வாழ்க்கையிலேயே எந்த மீனையும் பிடிக்கலைன்னு சொன்ன ஒரு கிழவன், ஆனால் ஒரு மிகப்பெரிய டன் கணக்கில் எடை இருக்கிற ஒரு மீனை பிடிச்சிட்டு கரையில் விழுகிறான் அப்படிங்கிறது. இது ஏன் இதை சதாம் ஹுசைன் கேட்டாருன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விடயம்தான். எவ்வளவு வயசானாலும் சரி, ஊரெல்லாம் கிண்டல் நக்கல் நையாண்டி பேசினாலும் சரி, ஆனால் தான் எடுத்த காரியத்திலேருந்து பின்வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கிழவனோட பேஷனாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதாம் ஹுசைன் நினச்சாரான்னு தெரியல. ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியல. இந்த ஒரு வாரமாக சதாம் ஹுசைனோட நினைவு நிறைய வந்துட்டுருக்குது. கடைசி வரைக்கும் ஒரு உதட்டோர ஒரு புன்னகையில் தன்னோட தூக்கு மேடையை அவர் ஓகே அப்படின்னு சொன்னது. அவர் கையில் ஒரு வேளை துப்பாக்கி இருந்திருந்தா தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்துருப்பார். ஏன் இது இந்த மே ஜூன் மாதம் ஆச்சு அப்படின்னா நமக்கு தோணுதுன்னா, அந்த மே ஜூன் இந்த 2 மாதம்தான் தமிழனோட வாழ்வியலை அப்படியே புரட்டி போட்ட மாதம். இனப்படுகொலை அப்படிங்கிறது சர்வதேசத்தோட கூட்டணியில் 140 நாடுகளோட இதில் இந்த இந்தியங்கிற கேவலப்பட்ட ஒரு இடம் கொடுத்த ரேடாரில் கொலை செய்யப்பட்ட அந்த ரத்தம் துடிக்கிறது இந்த மே மாதம்தான். அதே மாதிரி இந்த ஜூன் 1 ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அந்த இனத்தோட அறிவு பெட்டகத்தை கொளுத்துனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் சொல்லுவான். அதே மாதிரி யாழ் நூல் நிலையம் அழிக்கப்பட்ட வாரம் இந்த வாரம் ஜூன். இந்த ரெண்டும் தான் சதாம் ஹுசைனை மேபி ஞாபகப்படுத்துச்சான்னு தெரியல. ஆனால் உலகத்தில் எங்கெங்கேயோ எப்படியோ நிறைய தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் தந்தை பிரபாகரன் மாதிரியான ஒரு தலைவன் தலைகீழ நின்னாலும் வேற எந்த இனத்துக்கும் கிடைச்சிட முடியாது. ஏன் இன்னும் சொல்ல போகணுன்னா, தமிழ் இனத்துக்கே இன்னொரு தலைவன் பிரபாகரன் மாதிரி ஒருத்தர் கிடைக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இந்த ஈன இந்தியம் பண்ணின துரோகத்துக்கு இன்னும் சுக்குநூறா இந்த இந்தியம் உடையிறத பார்க்குற நாள் வெகு தூரத்தில் இல்லை. அறம்பாடுதல் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்திலையும் தமிழரோட மரபுலையும் இருக்கிறது உண்மை அப்படின்னா,
இந்த இந்தியம் சுக்குநூறாக உடையிறத ஒவ்வொரு தமிழனும் பார்ப்போம்.